பீஃப் 65 செய்யலாம். இப்போது இதே மாதிரி பீஃப் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கோங்க. எலும்பு இல்லாத கறியாக எப்போவும் வாங்கிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. லெமன் அரை லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஊறட்டும். அப்படியே ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஊறிட்டினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அப்படி மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா 8 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சாஃப்டாக வரும். இல்லைனா உள்ளே வந்து அது வந்து வேகாது. ஊற ஊற தான் நம்மளுக்கு வந்து கறி வந்து சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சிருச்சு. தட்டில் போட்டு காட்டுறேன்.